இனிமேல் நடிக்க மாட்டேன் அப்படின்றார். அது பெரிய தவறு. விஜய் நடிக்கிற வரைக்கும் தான் விஜய் கூட ஆட்கள் இருப்பாங்க. அவர் எதிர்க்கட்சி தலைவர் அந்தஸ்து வந்தாலும் என்னைக்கு இவர் முதலமைச்சர் சேர்ல ஏறி உட்கார்றாரோ அது வரைக்கும் இவர் நடிக்கணும். அப்போ தான் இவர் கட்சி நிற்கும். அப்படி இல்லைன்னா இவர் கட்சி மாவட்ட செயலாளர் கூட இல்லாமல் போயிடுவான், எல்லாம் வெளியே போயிடுவான். ரிட்டையர்ட் ஆன காலத்துக்கு அப்புறம் நான் இந்த சாதிக்கு உழைக்க போகிறேன், இந்த சாதியை தூக்கி பிடிக்க போகிறேன்னு வருவோம். அது மாதிரி தான் சிவாஜி கணேசனர் ரிட்டையர்ட் ஆன காலத்தில் வந்தார். வந்து நான் இந்த சமுதாயத்தை நான் திருத்த போகிறேன், வைக்க போகிறேன்னு சொல்லி ஏதோ ஒரு கட்சி பேர்லாம் வச்சுட்டு வந்தார். தமிழக மாணவர்களை மருத்துவராக விடாம நிராகரிக்கிறதுக்காக கொண்டு வர அது திமுக மட்டும் வாயை மூடிட்டு, உதயநிதியும் ஸ்டாலினும் வாயை மூடிட்டு இருந்தாங்கன்னா எல்லா மாணவர்களும் படித்து நல்லா மேலே வந்துடுவாங்க. அப்போ அவங்க சொல்லிட்டாங்க நீட்டை ரத்து பண்ணிடுவாங்க, படிக்க வேணாம், நீட்டை ரத்து பண்ணி இப்படியே தான் எல்லா சூசைடும் நடக்குது. விஜயை பொறுத்தளவுக்கு அவர் நிதானம், அரசியலில் ரொம்ப நிதானம் வேணும். நீட்டு பற்றிய அந்த விஷயத்தை விடணும். திமுகவுடைய எல்லா அஜெண்டாவும் இவர் சொன்னார்னா இன்னொரு கழகம் தேவையில்லை, அது திமுகவே இருந்துட்டு போட்டோம். திமுக நீட்டை எதிர்க்குது, இவர் எதிர்க்கிறாரு. திமுக வந்து மும்மொழி கொள்கையை எதிர்க்குது, இவர் எதிர்க்கிறாரு. இவர் வந்து தேசிய கல்விக் கொள்கையை வந்து மாநில பட்டியலுக்கு மாற்றணுன்றாரு, இவர் அதை சொல்கிறாரு. எல்லாமே திமுக சொல்கிறதே இவரும் சொன்னார்னா இப்படி ஒரு கட்சி தேவையில்லை. அண்ணாதுரை பேரை சொல்லி, கலைஞர் பேரை சொல்லி, பெரியார் பேரை சொல்லி ஒரு கூட்டம் தொடர்ந்து இந்த நாட்டை சுரண்டி கொண்டு இருக்கிறது. அதை நான் வந்து இந்த எதிர்ப்பது தான் என் வெள்ளம். இது வந்து இப்படி ஸ்கிரிப்ட் தேவையில்லை. பிசிகா வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அவங்க ஆட்சி அதிகார பங்கு அவங்க எதிர்பார்த்து உட்காந்துருக்காங்க. இப்போ 4 எம்எல்ஏ 2 எம்பி வச்சுருக்காங்க. அவங்க இந்த லாட்டரி சீட்டுக்காரரை வச்சு பேச வைக்கிறாங்க. உடனே அதை இவர் வந்து அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன், நீ அழுகிற மாதிரி அழுன்றாரு. தேசத்து சம்பந்தமாக இந்த இஸ்லாமிய பயங்கரவாத தீவிரவாத இது படங்கள்லாம் நிறைய எடுத்திருக்கிறாரு. அந்த சித்தாந்தம் உள்ளவர் அவர் எங்கே இருக்கணும்னா பாஜகவோட தான் அவர் கூட்டணி வைக்கணும். அவர் பாஜகவோட கூட்டணி வச்சார்னா கண்டிப்பான முறையில் அவருக்கு நல்ல எதிர்காலம் இருக்கு. நேர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் தலைவர் திரு திருமாறன் அவர்கள். வணக்கம். வணக்கம் ஸ்வேதா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறேன் சார், நீங்க எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கு, சொல்லுங்க. தாவேகா அப்படின்ற ஒரு புதிய கட்சி வந்து தமிழகத்துல தோன்றி இருக்கு. விஜய் அவர்கள் வந்து புதிய ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு. ஸோ அவருக்கு உங்களுடைய ஆலோசனை அப்படின்னு நீங்க எதை நினைக்கிறீங்க? எல்லாரும் அவங்களுடைய கருத்தை சொல்லுன்னு சொல்லுவாங்க, நீங்க ஆலோசனை சொல்லுன்னு சொல்லியிருக்கீங்க, அதுக்கே உங்களுக்கு பாராட்டுகள். விஜய் அவர்களுக்கு வந்து எல்லா நடிகரும் கட்சி ஆரம்பிக்கிறாங்க தமிழ்நாட்டில். நடிகர்னா கட்சி ஆரம்பிச்சிடலாம், அந்த நடிகர்ன்ற ஒரு கேடர் இருந்தால் போதும் கட்சி ஆரம்பிச்சிடலாம் அப்படின்ற ஒரு சித்தாந்தம் தவறு. ஆனால் வந்து இப்போ விஜய் அவர்கள் வந்து பெருசாக இந்த நாட்டு மக்களுக்காகவோ, இந்த அடித்தட்டு மக்களுக்காகவோ, இல்லை பிற சமூக மக்களுக்காகவோ ஒரு பெருசாக ஒன்றும் செஞ்சிடல. ஆனால் ஏன் ஒரு திடீர்னு கட்சி ஆரம்பித்தாருன்றது வந்து ஒரு புரியாத புதிராக இருக்குது. ஒரு பீக்கில் உச்சத்தில் இருக்க, அவரே சொல்கிறார் நான் உச்சத்தில் இருக்க நடிகர், நான் எப்படி இதுக்கு நான் கட்சி ஆரம்பிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசையில் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறார். நான் அதில் வந்து ஒரு பெரிய விஷயத்த சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா இனிமேல் நடிக்க மாட்டேன் அப்படின்றார். அது பெரிய தவறு. விஜய் நடிக்கிற வரைக்கும் தான் விஜய் கூட ஆட்கள் இருப்பாங்க. சினிமா பவர்ஃபுல் மீடியா, உங்களுக்கு தெரியும், சினிமான்றது பயங்கரமான பவர்ஃபுல் மீடியா. விஜய் வந்து நடிக்கிற வரைக்கும் இந்த ரசிகர் பட்டாளங்கள்லாம் கூட இருப்பாங்க. இப்போ இந்த திருமாறன் மாதிரி அடிப்படையிலேருந்து வந்த அரசியல்வாதி இல்லை, அவர் திடீர் அரசியல்வாதி. அவர் வந்து திடீர்னு அவருக்கு பின்னால் இருக்கக்கூடிய கூட்டம் ரசிகர்கள் கூட்டம். ரசிகர்கள் எதை பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருப்பான், அவர் ஒவ்வொரு திரையரங்கில் அவருடைய படம் வர்றது, அதில் இன்ட்ரெஸ்ட் காட்டி அதில் வர்றவங்க தான் இந்த அஜித், தலை, விஜய், அப்படி தளபதி, இப்படி இருக்கவங்க தான் இவர் பின்னால் இருக்கிறாங்க. இவர் நடிப்பை ஒடுக்கு போடுறேன்னு சொல்கிறது முதல் தவறு, அதை திருத்திக்கணும். அவர் எதிர்க்கட்சி தலைவர் அந்தஸ்து வந்தாலும் என்னைக்கு இவர் முதலமைச்சர் சேரில் ஏறி உட்கார்றாரோ அது வரைக்கும் இவர் நடிக்கணும். அப்போ தான் இவர் கட்சி நிற்கும். அப்படி இல்லைன்னா இவர் கட்சி மாவட்ட செயலாளர் கூட இல்லாமல் போயிடுவான், எல்லாம் வெளியே போயிடுவான். கட்சின்றது வந்து இவரை கட்சியை தாண்டி இவர் பின்னால் இருக்கிறது வந்து ரசிகர் பட்டாளம். இந்த ரசிகர் பட்டாளத்தை என்கரேஜ் பண்ணி சூடாகவே வச்சுருக்கணும். அதை வந்து இல்லை நான் இனிமேல் நடிக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நின்று. இப்போ சிவாஜி கணேசன் கட்சி ஆரம்பிக்கையில் அவர் என்ன செஞ்சார், எல்லாம் முடிஞ்சு ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறம்
இப்போ சில தலைவர்கள்லாம் இருக்காங்க, நம்ம இதிலே சில தலைவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா சமுதாயத்திலுமே இருப்பாங்க. இன்னும் இல்லை, எல்லா சமுதாயத்திலுமே வேலை பார்க்குற காலத்தில் நம்ம சமுதாயத்தில் அந்த சமுதாயத்தை சேர்ந்தவனுக்கு எதுவும் பண்ணியிருக்க மாட்டான். ஒரு வேலைக்கு ரெக்கமெண்டோ அவனை ஒரு படிக்க வைக்கிறது ஒரு சலுகையில் எதுவுமே பண்ணியிருக்க மாட்டான். ரிட்டையர்ட் ஆன காலத்துக்கு அப்புறம் நான் அந்த சாதிக்கு உழைக்க போகிறேன், இந்த சாதியை தூக்கி பிடிக்க போகிறேன்னு வருவோம். அது மாதிரி தான் சிவாஜி கணேசன் ரிட்டையர்ட் ஆன காலத்தில் வந்தார். வந்து நான் அந்த சமுதாயத்தை நான் திருத்த போகிறேன், வைக்க போகிறேன்னு சொல்லி ஏதோ ஒரு கட்சி பேர்லாம் வச்சுட்டு வந்தார். அது இல்லாமல் போயிடுச்சு. கமலஹாசன் பக்கத்து வீட்டு டிவிலாம் டார்ச்சை கொண்டு எரிஞ்சார், உடைச்சி நான் இந்த ஒரு குடும்பத்துக்காக நீங்கள் ஓட்டு போட போகிறீங்க அப்படி இப்படிலாம் பயங்கரமாக பேசினார். ஆனால் அவர் என்ன செஞ்சார், இன்றைக்கி கோபாலபுரம் வீட்டில் போய் உட்காந்துருக்கிறாரு. அதே போல் தான் விஜயகாந்த் வந்தார். விஜயகாந்த் ஒரு உன்னதமான மனிதர். அந்த மனிதருக்கு அவரை வந்து மக்களால் அரசியல்வாதிகளாக திசை திருப்பப்பட்டு இன்றைக்கி நல்லா 2016 கலைஞர் கூப்பிட்டுக்கிட்டு இருந்தார். கலைஞர் பக்கம் இவர் போயிருந்தால் இன்றைக்கி அவர் இன்னும் உயிரோடு இருந்திருப்பார். இன்னும் அவருக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைச்சிருக்கும். அன்னைக்கு இங்கே இருக்கக்கூடிய சதி திட்டத்தின் காரணமாக, தமிழ்நாட்டில் அரசியல் சூழ்நிலை காரணமாக வைகோ, முத்தரசன், தமிழரசன் போன்ற விசிக தலைவர் திருமாவளவன் போன்றவர்கள்லாம் போய் மக்கள் நல கூட்டணின்னு ஒன்று ஆரம்பித்து அவர் இல்லாமல் ஆக்கி ஒழித்து நாசம் பண்ணிட்டாங்க. அந்த வளையத்துக்குள்ளெல்லாம் இவர் போய் சிக்கிடக்கூடாது. இவர் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு சொல்கிறார். முதல் ஆலோசனை, இவர் சினிமாவில் நடிச்சுக்கிட்டே இருக்கணும். சினிமாவை முழுக்கு போட்டால் இவர் கட்சி மாவட்ட அளவில் இல்லை, ஒன்றிய அளவில் கூட இல்லாமல் போயிடும். அடுத்து வந்து இந்த மக்கள் நல கூட்டணி மாதிரி இவர் எதுவும் கூட்டணி அமைச்சிடக்கூடாது. யோசித்து நிதானமாக அவர் கட்சி வந்து கூட்டணி அமைக்கிறதுல இருக்கட்டும். அவசரப்பட்டு ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்தில் பங்குன்ற வார்த்தையை சொல்லக்கூடாது. மூணாவது, நீட்டில் அவருக்கு கொஞ்சம் விளக்கம் தேவை. அவர் முதல் கூட்டத்திலே அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீட்டை பற்றி அவர் பேசுகிறாரு. நீட்டை பற்றி பேசினா அந்த கூட்டத்தில் இருந்தவங்களே வந்து நீட்டில் அவர் புரிதல் இல்லாமல் பேசுகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. நீட்டுன்றதுக்கு இவர் என்ன பேசியிருக்கணும் அப்படின்னா, எடப்பாடியார் வந்து 7.5% சலுகைகள் பெற்றுக் கொடுத்தாரு நீட்டில். எங்கள் மக்கள் தமிழ் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஒரு 15% கொடுங்க, இடஒதுக்கீடு கொடுங்கன்னு பேசியிருக்கணும். நீட்டுன்றது ரொம்ப முக்கியமான ஒன்று. அந்த நீட்டு இல்லாமல் இன்றைக்கி நீட் இருக்கிறதுனால அடித்தட்டு மக்கள், கிராமத்து மக்கள், விவசாயியின் மகன், கூலி தொழிலாளி மகன், ஒரு ரைஸ் மில்லில் வேலை பார்க்குற பையன் இப்போ எல்லாருமே அந்த படிக்க போகிறாங்கன்னா, மெடிக்கல் என்பது ஒரு எட்டாத கனவாக இருந்துச்சு. எட்டாத 1 கோடி ரூபா இருந்தால் தான் நம்ம பிள்ளை டாக்டர் ஆக முடியும். எட்டாத கனவு. கூலி தொழிலாளி கூட இப்போ என் பிள்ளை டாக்டர் ஆகணும் ஆசை, ஆனால் காசு இல்லை. ஆனால் ஏழை எளிய மக்களுக்காக தான் இந்த நீட்டு. 13,000 ரூபா அந்த நீட்டு பாஸ் கேடர் ஒன்று வச்சுருக்கான், எலிஜிபிள் ஒன்று வச்சுருக்கான். அந்த எலிஜிபிளில் பாஸ் பண்ணி போயிட்டோம்னா வெறும் 13,000 ரூபா தான் அந்த நீட்டுக்கு கட்டணும். அப்படி இல்லைன்னா அந்த செகண்ட் கேடர் யூனிவர்சிட்டி ஃபீஸ் 15 லட்சம், 15 லட்சத்தை கட்டிட்டு நம்ம படிச்சுக்கலாம். இல்லைன்னா வெளிநாடுகளில் போய் படிச்சுக்கலாம். இப்படின்ற சிஸ்டம்லாம் இருக்குது. ஆனால் பழைய சிஸ்டத்தில் என்ன இருந்துச்சுன்னா, நீ என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு ஒரு தடவைக்கு மேலே வாய்ப்பு கொடுக்க முடியாது. அதிகபட்சம் இன்னொரு தடவை முயற்சி பண்ணலாம் வேறு ஒரு NRI கோட்டா போட்டு. ஆனால் இதில் பல முறை வாய்ப்பு கொடுக்கப்படுது. போலீஸாக இருந்தவன் டாக்டராக இருக்கான், கான்ஸ்டபிளாக இருந்தவன் டாக்டராக இருக்கான். கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் படிக்கிற பிள்ளைங்களால அங்கே வந்து நீட்டாக கிளியர் பண்ண முடியல. அதுதான் நான் சொல்கிறேன். இந்தியா முழுவதும் கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குல்ல, தமிழ்நாட்டில் மட்டும்தான் கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கா? இந்தியா முழுவதும் இருக்குல்ல, அவங்களாம் படித்து வர்றாங்கல்ல. உங்களை ஸ்வேதா வந்து ஒரு டாக்டர்கிட்ட போய் கணவனை தாண்டி ஒரு ஆள்கிட்ட உடம்பை காட்டுறோம்னா யார்கிட்ட? டாக்டர். அவங்க எப்படி இருக்கணும்? அறிவு சார்ந்து இருக்கணும், ஒழுக்கு நெறியாக இருக்கணும், கோட்டாவில் படிச்சுட்டு வந்தவனாக இருக்கக்கூடாது, காசை கொடுத்துட்டு படிச்சுட்டு வந்தவனாக இருக்கக்கூடாது. சார் ஆனால் இப்போ நீட்லேயுமே வந்து ஜஸ்ட் பாஸ் ஆயிருந்தாங்க அப்படின்னு மட்டும் இருந்தாலுமே வந்து அவங்களாலுமே, அதுதான் நான் சொல்கிறேன், செகண்ட் கேடர் அவங்க வந்து ப்ரைவேட்டில் ஒரு 25 சீட்டு கொடுக்குறான், 25 சீட்டு 50 சீட்டு கொடுக்குறான். முதல்ல 100க்கு 100 சீட்டு போட்டுக்கிட்டு இருந்தவன் இங்கே அந்த நீட்டில் பாஸ் பண்ணாமல் செகண்ட் தேர்டு ரேங்க் வச்சுருக்கவங்களுக்கு 15 லட்ச ரூபா கட்டி படிக்கலாம் அப்படின்னு சொல்கிறது கவர்மெண்ட் நாம்ஸ் சொல்லுது. இவன் என்ன செய்கிறான்? 30 லட்சம் வாங்குறான். வாங்கிட்டு இவன் சேர்த்து நீட்டுடைய பாடமுறை வேற, நம்மளுடைய பாடமுறை வேற. அதை எப்படி வந்து 11th 12th சேர்ந்தது தான் நீட்டு. சரிங்களா? 10th 11th 12th இந்த 3 சப்ஜெக்ட் படிச்சுட்டு தானே வந்திருப்பீங்க. அதுலேருந்து தானே கொஸ்டின் கேட்குறான். ஏன் சிபிஎஸ்சில இருந்து வரக்கூடிய கேள்விகள் தான் கேட்பாங்க. அதுக்கு தான் தமிழ்நாடு அரசாங்கமே ட்ரைனிங் சென்டர் வச்சுருக்கு. நீங்கள் அங்கே போய் படிங்க. அதனால தான் உங்களுக்கு வந்து பல முறை வாய்ப்புகள் கொடுக்கப்படுது. மெடிக்கலுக்கு, பேராமெடிக்கலுக்கு
அதனால் வந்து ஒரு முறை வாய்ப்பு இல்லை, இந்த நீட்டில் பல முறை வாய்ப்பு இருக்குது. ஏதாவது ஒரு முறை பாஸ் பண்ணி போயிடலாம் நீங்கள். தமிழக மாணவர்களை மருத்துவராக விடாமல் நிராகரிக்கிறதுக்காக கொண்டு வர அது திமுக மட்டும் வாயை மூடிட்டு, உதயநிதியும் ஸ்டாலினும் வாயை மூடிட்டு இருந்தாங்கன்னா எல்லா மாணவர்களும் படித்து நல்லா மேலே வந்துடுவாங்க. அப்போ அவங்க சொல்லிட்டாங்க நீட்டை ரத்து பண்ணிடுவாங்க, படிக்க வேணாம், நீட்டை ரத்து பண்ணி இப்படியே தான் எல்லா சூசைடும் நடக்குது. நீட்டெல்லாம் ரத்து பண்ண முடியாதுப்பா, எல்லாம் போய் ஒழுங்காக டியூஷன் சென்டருக்கு போங்க, முடியலையா கவர்மெண்ட் கோச்சிங் சென்டருக்கு போங்க, படித்து பாஸ் பண்ணுங்க. எங்களால் முடியாதுன்னு சொல்லி பாருங்கள், தமிழ்நாடு 100% பாஸ் ஆகும். 100% பாஸ் ஆகும். கெடுக்கிறதே இவங்க தான். நீட் ரத்து பண்ணவே முடியாது. இது யார் சொன்னது? நான் திருமாறன் சொல்ல, ஆண்டி முத்துராஜா சொன்னார். சார், இங்கே இருக்கக்கூடிய மெடிக்கல் காலேஜ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லேருந்து எல்லாமே வந்து தமிழக அரசுனால தமிழக மக்களுடைய வரியில் வந்து கட்டப்பட்ட எல்லாமே இங்கே இருக்கக்கூடிய மெடிக்கல் காலேஜஸ் எல்லாமே அப்படி தான் இருக்குது. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய மெடிக்கல் காலேஜில் தமிழக மாணவர்களாலே படிக்க முடியாத நிலை வந்து உருவாக்குறதுக்கு நீட் காரணமாக இருக்குது. ஆனால் வேற அப்படின்னு யார் சொல்கிறா? அப்படின்னு உங்கள் விஜய் சொல்கிறாரு, மற்ற அரசியல்வாதிகள் சொல்கிறாங்க. இந்த மெடிக்கல் மாஃபியான்னு ஒரு குரூப் இருக்காங்க. ஸ்டூடெண்ட்டை போய் கேட்கணும், ஸ்டூடெண்ட்டை போய் நீட்டுனால நல்லதா கெட்டதா அவன் சொல்லுவான். நீட்டு தாங்க எங்களுக்கு வேணும். நீட்னால இப்ப இறந்தே போறாங்களே சார், சூசைட்லாம் பண்ணி. அது யார் சொன்னது? அனிதா சாவுக்கு யார் காரணம்? அனிதாக்கு அப்புறமே நிறைய அனிதாக்கு அப்புறம் ஏங்க இப்போ பிளேனில் நான் இருந்து வந்தேன், செத்து போகிறேன். கல்யாணம் புருஷன் பொண்டாட்டி 2 பேர் இருக்கேன், செத்து போகிறேன் சண்டை போட்டு. சாவுறதுக்கெல்லாம் படிப்பு எஜுகேஷனை மாற்ற முடியும். சாவுன்றது வரத்தானே செய்யும். அந்த பிள்ளைங்க வந்து அதை கஷ்டமா நினைச்சு ஆத்துல குளிக்க போய் 3 பிள்ளை செத்து போச்சுங்க நேற்றுக்கு நியூஸ்ல. ஏங்க இதுக்கெல்லாம் வந்து விபத்தும் இப்படி அது விபத்தா தான், இது விபத்து தான். நீ இந்த பிள்ளைகளுக்கு நீ வந்து தைரியத்தை ஊட்டணும், இந்த பிள்ளைகளை நல்லா படிங்கன்னு சொல்லணும், நீட்டில் படிங்கன்னு சொல்லணும், ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. ஏப்பா இந்த வட்டலாம் மோடி நிறைய தடவை வாய்ப்பு கொடுத்துருக்காருப்பா, இதில் ஃபெயில் ஆனால் அடுத்த தடவை எழுதி பாஸ் பண்ணிக்கலாம்பான்னு சொல்லி அப்பா அம்மா மோட்டிவேஷன் கொடுக்கணும். பிள்ளைகளை எப்படி வளர்க்குறதுன்னு இவனுக்கு தெரியாது. அவன் அரசாங்கத்தில் இருக்கிறவன் என்ன சொல்கிறான், நீ நீட்டை ரத்து பண்ணிடுவேன்னு சொல்கிறான். இந்த பிள்ளைகளை குழப்பையே நாசம் பண்ணுறது யார்? அப்பையாத்தாவாக இருக்கணும், இல்லை இந்த கவர்மெண்ட்டாக இருக்கணும். பிள்ளைகளுக்கு ஹோப் கொடுக்குறது யார்? பெற்றவங்க தான் கொடுக்கணும். பல முறை எழுதினாலும் பாஸ் பண்ணலான்னு சொல்லி அதில் சட்டம் இருக்குல்ல. நீ ஒரு தடவை எழுதினாடான்னு பல முறை முயற்சி பண்ணுவான்னு சொல்லுது. 6 மாதத்துக்கு ஒரு எழுதி பாஸ் பண்ணி போக வேண்டியதானே. அது ஒன்று. இந்த கூட்டணி கட்சி விஷயத்தில் அவர் ரொம்ப தெளிவாக இருக்கணும். வக்ஃபு வாரியத்தை பற்றி பேசுகிறாரு. அந்த வக்ஃபோடு சொத்துன்றது இந்த இந்தியா இந்த உலகம் தோன்றுவதற்கு முன்பாக உலகத்தில் முதன்மையான மதம் இந்து மதம். அதை மறுக்கிறீங்களா? மறுக்க முடியாது. அப்படி மறுத்தா உங்களுக்கு 1 மார்க்கு கட்டு. அதுதானே 6ஆம் கிளாஸ் பாடப்புத்தில் இந்தியாவின் தொன்மையான மதம் எது? ஹிந்து மதம் 1. அப்படிலாம் இல்லை, இஸ்லாம் மதம் கிறிஸ்தவ மதம் பண்ணிட்டா மார்க்கு இல்லாமல் போயிடும். ஒரு ஹிந்து மதம் இந்தியாவில் வந்து வக்ஃபு வாரியல் சொத்து எப்படின்னா, இந்த 2-3 இந்து கோயிலெல்லாம் வக்ஃபோடு இதுக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. திருச்சியில் 4 கிராமங்களே இந்த வக்ஃபு வாரிய சொத்துக்கு கீழே வருதுன்றாங்க. இப்போ இந்த ஏரியா இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த ஏரியாவில் போய் உங்ககிட்ட கேட்கணும், ஸ்வேதாவையோ தம்பியோ கேட்கணும்னு அவசியம் இல்லை. நேராக போய் பத்திர ஆஃபீஸில் இந்த ஏரியாலாம் வக்ஃபுக்கு கீழே இருக்குன்னு சொல்லி ஒரு லீகலில் ஏற்றி விட்டு, பத்திர ஆஃபீஸில் லீகலில் ஏற்றி விட்டு போனால் போதும். இந்த பில்டிங் ஓனர் போய் நான் விற்க போகிறேன்னா நீ வக்ஃபில் போய் நீ லெட்ரு வாங்கிட்டு வாப்பானுவான். எந்த ஈஸியும் கிடையாது. இந்த வக்ஃபு வாரிய மேட்டரே இஸ்லாமியர்கள் நீதிமன்றம் போகிறாங்க, மோடிக்கு மனு கொடுக்குறாங்க. இஸ்லாமியர்கள் வந்து இந்த சட்ட திருத்தம் கொண்டு வரணும்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டு போகிறாங்க. அந்த தீர்ப்பின் அடிப்படையில் தான் வரைமுறைப்படுத்தப்படுது வக்ஃபு வாரியம். இதுக்கு மோடி அரசாங்கத்துக்கு சம்மந்தம் இல்லை. ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு, வக்ஃபு வாரியத்தை வந்து திரும்ப உங்கள் விஜய் சொல்கிறாரு, அது முற்றிலும் தவறு. வக்ஃபு வாரியம் என்பது அது ஒரு குறிப்பிட்ட நபர்களும் சுகபோகமாக வாழ்கிறதுக்கு தான் அது பயன்படுது அப்படின்னு நான் சொல்லலை, இஸ்லாமியர்கள் சொல்கிறாங்க. அதன் அடிப்படையில் தான் சட்ட திருத்தம் கொண்டு வந்திருக்கு. அதை முதல்ல அவர் ஆய்வு செய்யணும். அதனால் விஜய் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காருன்னா நிதானம் வேணும், ஸ்கிரிப்ட் இல்லாமல் எழுதி வைக்காமல் படிக்கணும். அவர் கூட இருக்க கூட்டமாக இருக்கிறவங்க பூரா நமக்கு ஓட்டு போட்டுருமா அப்படின்னு நினச்சாருன்னா அது தப்பு. சொந்தக்காரனே ஓட்டு போட மாட்டான். கூட்டத்தை பார்த்து மயங்கிடக்கூடாது. அரசியல் என்பது பெரிய அபாயகரமானது. அதில் இத்தனை லட்சம் பேர் முத்துராமலிங்க தேவருக்கும் அறிஞர் அண்ணாவுக்கும் ஜெயலலிதாவுக்கும் கலைஞருக்கும் கூடாத கூட்டம்லாம் இவர் கூட்டலை. ஆனால் இந்த கூட்டமெல்லாம் ஓட்டு போடுமா அப்படின்றது சந்தேகம்தான். அதனால் விஜயை பொறுத்தளவுக்கு அவர் நிதானம், அரசியலில் ரொம்ப நிதானம் வேணும். நீட்டு பற்றிய அந்த விஷயத்தை விடணும். திமுகவுடைய எல்லா அஜெண்டாவும் இவரும் சொன்னார்னா இன்னொரு கழகம் தேவையில்லை. அது திமுகவே இருந்துட்டு போட்டோம். திமுக நீட்டை எதிர்க்குது, இவர் எதுக்குறாரு. திமுக வந்து மும்மொழி கொள்கையை எதுக்குது, இவர் எதுக்குறாரு. இவர் வந்து தேசிய கல்விக் கொள்கையை வந்து மாநில பட்டியலுக்கு மாற்றணுன்றாரு, இவரும் அதை சொல்கிறாரு.
எல்லாமே திமுக சொல்கிறதே இவரும் சொன்னார்னா இப்படி ஒரு கட்சி தேவையில்லை. அதுபோல் இவர் வந்து ஒரு வெளிப்படை தன்மை இருக்கணும் இவர்கிட்ட. இவர் என்ன செய்யணும்னா, மேலே வந்து வேலு நாச்சியார் வச்சுருக்கேன், பெரியார் வச்சுருக்கேன், காமராஜரை வச்சுருக்கேன், அம்பேத்கர் வச்சுருக்கேன், அஞ்சலையம்மா வச்சுருக்கேன், இதுதான் என் முகம் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கணும். இதுதான் என்னோடய முகம், இதன் அடிப்படையில் தான் நான் வந்து கட்சி நடத்த போகிறேன்னு சொல்லியிருக்கணும். இவர் என்ன திடீர்னு எவனோ ஐடியா கொடுத்துட்டான், எல்லா தலைவர்களுடைய படம், எல்லா மொழிப்போர் தியாகிகள் படம், எல்லா ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸோட படத்தை வச்சுட்டார். திருமாறே அப்படி தான் பார்ப்பேன். ஆனால் சுவேதா அப்படி பார்ப்பேன், எங்கள் காமராஜர் படம் இருக்கா அப்படின்னு பார்ப்பேன். இல்லை சொல்கிறேன், தம்பி இருக்கார், தம்பி அவர் பார்ப்பார், எங்கள் ஒண்டியூரியம் படம் இருக்கா அப்படின்னு பார்ப்பார். தேசிய தலைவர்கள் பூரா சாதிய வட்டத்துக்குள்ளே அடைக்கப்பட்டு எல்லா சமுதாயத்தையும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணணுன்ற காரியம் ஒரு திடீர் ஏற்பாடு ஸ்டேஜில் இருந்துச்சு. எல்லோரும் சர்ச்சையாக இருந்துச்சு. அங்கே தேவர் படம் வைக்கலை, அங்கே காமராஜர் படம் வைக்கலை, அங்கே சுந்தரலிங்கம் படத்தை வைக்கலை, அங்கிட்டு பல்வேறு தலைவர் மருதுவாண்டியர் வைக்கிறார், இப்படிலாம் நிறையா பேச்சுகள் வந்துச்சு. ஏன்னா இப்படியே வந்துருக்கேன், எல்லா சமுதாயத்தையும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணணும். தூக்கிட்டு ஓமந்தூரார் வரைக்கும் வச்சுருந்தார், ஓமந்தூரார் ரெட்டியார் வரைக்கும் கொண்டு வச்சுருந்தார். எல்லா சமுதாயத்தில் இருக்கக்கூடிய லீடர்ஸுகளை பூரா அடுக்கி அதுக்கு மலர் வளைய வச்சார். அப்போ ஒரு குறிப்பிட்ட எல்லா சமுதாயத்தையும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணணுன்ற ஒரு முடிவுக்கு வர்றாரு. இது சாதி கட்சி இல்லை, இது சராசரி கட்சியாக தாவேகா இருக்குது. இது தாவேகா ஒரு டிஃப்ரெண்ட் பார்ட்டி அப்படின்னு காட்டிக்கிட்டோம்னா இந்த ஒன்றியம் என்ற வார்த்தையவாது தவிர்க்கணும். இந்த ஒன்றியம்ன்ற வார்த்தை திமுகவினுடைய நச்சு வார்த்தை. இந்த வார்த்தையெல்லாம் இந்த தேச விரோத சக்திகள் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை, இந்த ஒன்றியம்ன்ற வார்த்தை. இந்த வார்த்தையாவது அவர் வந்து தவிர்த்தால் மட்டும்தான் தாவேகா ஒரு டிஃப்ரெண்ட் பார்ட்டி அப்படின்னு சொல்ல முடியும். இல்லைன்னா அது ஒரு திமுகவின் இரண்டாவது கழகம். அப்படி தான் வெற்றி கழகம், இது திமுக கழகம், ரெண்டுக்கும் ஒரே வித்தியாசம் இல்லை, சேமாக தான் இருக்கிறாங்க. அவங்களுடைய செயல் திட்டமும் இவர் செயல் திட்டமும் ஒன்று, அவருடைய கொள்கையும் இவருடைய கொள்கையும் ஒன்றா இருக்குது. தாவேகா ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும்னா நீட்டு சம்மந்தமான பா சிதம்பரத்திட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறணும். கார்த்திக் சிதம்பரத்திட்ட நீட்டை பற்றி அவங்க அம்மா தான் நீட்டுக்கு ஆதரவாக, இவர் அவங்க அப்பா கார்த்திக் பா சிதம்பரம் வந்து எதிர்ப்பார். அவங்க வீட்டுக்கார அம்மா தான் அங்கே நீட்டுக்கு ஆதரவாக சுப்ரீம் கோர்ட்டில் அட்வொகேட்டு. அவர் கார்த்திக் சிதம்பரம் நீட்டு தேவைன்னு சொல்லி பேசுவார். நீட்டுன்றது ரொம்ப அத்தியாவசியம் இந்தியாவில், அது தேவை மாணவர்களுக்கான எதிர்காலத்திற்கு. அதனால் வந்து கொஞ்சம் அரசியலில் வந்து கொஞ்சம் அண்ணாதுரை பேரை சொல்லி, கலைஞர் பேரை சொல்லி, பெரியார் பேரை சொல்லி ஒரு கூட்டம் தொடர்ந்து இந்த நாட்டை சுரண்டி கொண்டு இருக்கிறது, அதை நான் வந்து இந்த எதிர்ப்பது தான் என் வெல்லம். இது வந்து இப்படி ஸ்கிரிப்ட் தேவையில்லை, மனசில் இருந்து வரணும் வார்த்தைகள். இந்த திமுக சுரண்டி இந்த நாட்டை அழிக்கிறது 67 அழிச்சிக்கிட்டு இருக்கிறது தெரியாதா சார்? அதே மாதிரி இப்போ தாவேகாவை பொறுத்த வரைக்கும் பின்னாடி இருந்து இயக்குறது வந்து பாஜக தான். பாஜக தான் வந்து இந்த கட்சியை வந்து விஜய முன்னிலைப்படுத்தி இந்த கட்சியை ஆரம்பிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதெல்லாம் இந்த பிஜேபிக்கு ஏங்க, பிஜேபியை வளர்க்குறதுக்கு பிஜேபியே வளர்ந்துட்டு போயிருமே, தாவேகாவை வளர்க்குறதுக்கு இல்லை சார். ஓட்டை பிரிக்கிறதுக்காக திராவிடம் அப்படிங்கிற அவங்க எல்லா கட்சியுமே சொல்ற குற்றச்சாட்டு அதுதான். திமுக ஓட்டை பிரிக்கிறதுக்காண்டி தான் இவங்க நிப்பாட்டியிருக்காங்க. அண்ணாமலைக்கு ஓட்டு விழுவக்கூடாதுன்றதுக்காண்டி தான் திமுகவே செட்டப் பண்ணி நிப்பாட்டியிருக்கு. யூகத்தில் என்ன வேணாலும் பேசலாம்ல, யூகத்தில் பேசக்கூடியதான். அப்போ மற்றபடி இது வந்து பிஜேபி வந்து இங்கே 18% ஓட்டு வாங்கியிருக்கு. அதை வந்து 30% கொண்டு வர்றதுக்கு பாடுபடுமா? இன்னொரு கட்சியை உருவாக்கி அந்த கட்சியை வந்து வளர்த்து இன்னொரு கட்சிக்கு எதிராக திருப்பி வரணுன்ற அவசியம் எங்கள் பிஜேபிக்கு கிடையாது. மற்ற கட்சிக்கு வேணால் இருக்கலாம் சார். அதே மாதிரி கூட்டணி கட்சிகளை வந்து வரவேற்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் விஜய் வந்து மாநாட்டில் சொல்லியிருந்தாரு. ஸோ பெரிய அளவில் எதிர்பார்க்கப்படுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று திருமாவளவன் அவர்கள், இன்னொன்று வந்து அதிமுகவோட இணைவாரா விஜய் அப்படின்ற மாதிரி தான் பார்க்கப்படுது. ஸோ உங்களுடைய கருத்து? விஜயை பொறுத்தளவுக்கு அவர் முதல்வர் வேட்பாளர் சொல்லியிருக்கிறார். அப்போ அதிமுக கூட போய் சேர முடியாது. ஆனால் அங்கே எடப்பாடியார் இருக்கார். அவர் வந்து இப்போ அந்த கட்சி எப்படி இருக்குன்னு தெரியும். முதல்வர் போட்டியில் தான் ஒரு 3 கூட்டமாக உட்காந்துருக்காங்க. இப்போ தாவேகா அங்கே போனாலும் தாவேகா அங்கே போகிற பட்சத்தில் முதல்வர் வேட்பாளராக தரமாட்டார், ஆட்சியில் பங்கும் அவங்க தரமாட்டாங்க. இவர் வந்து என்கிட்ட வாங்கன்னு சொல்லுவார். அவர் விஜய், அவர் எடப்பாடி வரமாட்டார். அது வந்து ஃபெயிலியர் ஆயிரும். இவங்களோட கொள்கை கோட்பாடுக்கு கீழே இவங்க வந்து விஜய் வந்து தன்னை தாழ்த்திக்கிட்டு, நான் சரி எடப்பாடி கூட போகிறேன், எனக்கு அவர் 234 வந்து எனக்கு 100 சீட்டு கொடுத்தா போதும், 134 அவங்க 2 கரட்டும் அப்படின்னு சொல்லி இவர் அங்கே போனாலுமே எடப்பாடி என்ன செய்வார், 50 சீட்டு தான் தருவேன்னுவார். ஏன்னா அது பெரிய கட்சி, 50 சீட்டு தரேன்னு சொல்லுவார்.
ஆனால் வந்து இவர் எடப்பாடியை பொறுத்தளவுக்கு அவர் இறங்கி வர மாட்டார், இவர் தான் இறங்கி போகணுன்னு நினைப்பார். அது நடக்காது. பிசிகா வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அவங்க ஆட்சி அதிகாரம் பங்கு அவங்க எதிர்பார்த்து உட்காந்துருக்காங்க. இப்போ 4 எம்எல்ஏ 2 எம்பி வச்சுருக்காங்க. அவங்க இந்த லாட்டரி சீட்டுக்காரரை வச்சு பேச வைக்கிறாங்க. உடனே அதை இவர் வந்து அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன், நீ அழுகிற மாதிரி அழுகுன்றாரு. அவர் நாங்கள் வந்து ஆட்சியில் அதிகாரம் பங்கு என்ன விஜய் நாங்கள் தூக்கி பிடிக்கிறோன்னு அவர் சொல்கிறாரு. இவர் வந்து திருமாவளவனை அவரை பொறுத்தளவுக்கு ஒரு ஓப்பனான அது மனசு இருக்காது. எப்பயுமே ஒரு பேக்ட்ராப் வச்சுக்கிட்டே இருப்பார், பின்னாடி முன்னாடி ஏதாவது வச்சுக்கிட்டே இருப்பார். அவர் வந்து இப்போ அந்த அம்பேத்கர் பிறந்தநாள் கூட விஜய் வராரு, நான் கலந்துக்கிற போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அது அவர் சொல்கிறப்ப அவர் முகத்தில் அந்த பூரிப்போட சொல்கிறாரு. அந்த பூரிப்புன்றது வந்து எத்தனை ஆண்டு தான் திமுக கிட்டே அடிமையாக இருக்கிறது, நம்ம ஒரு புதிய மாற்றத்தை ஏற்படுத்துவோம்னு சொல்லி போய் தான் மக்கள் நல கூட்டணி அமைச்சு விஜயகாந்தை முடிச்சு விட்டோம், அடுத்து விஜயை பார்த்துக்குறோம் அப்படின்ற எண்ணத்தில் இவங்க இருக்கிறாங்க. விஜய் ரொம்ப தெளிவாக இருக்கணும், என்னை பொறுத்தளவுக்கு ரொம்ப தெளிவாக இருக்கணும். அவருக்கு வயது வந்து என்னுடைய வயதும் அவருடைய வயது ஒன்று தான். ஆனால் இந்த 50 வயசில் அவர் அரசியலுக்கு வந்திருக்காருன்னா பலந்துன்னு கொட்டப்பட்ட மெம்பராக இங்கே இருக்கான். திமுகவுக்கோ அதிமுகவுக்கோ ஒரு ஆபத்து வருது அப்படின்னா திமுக அதிமுகவுமே ஒன்று சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, விஜயை காலி பண்ணுறதுக்கு. அந்த நிலைமைக்கு போயிடும். விஜய் வந்து கூட்டணி அப்படின்னு என்ன பிளான் பண்ணாலும் அவர்கிட்ட மற்ற கட்சிகள் தன்மானத்தை இழந்து போவாங்களான்ற ஒரு இது ஒன்று இருக்குது. இப்போ எங்களை மாதிரி சின்ன கட்சிகள் வேணால் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். எங்களை மாதிரினா எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், சின்ன கட்சிகள். பெரிய கட்சிகள் இந்த நாட்டை ஆண்ட கட்சிகள்லாம் அவங்கக்கிட்ட போக மாட்டாங்க. தன்மானம்னு ஒன்று இருக்குது. ஆனால் தன்மானம் இல்லாத சில கட்சிகள்லாம் இருக்குது. சூடு சொரணை இருக்கிறவெல்லாம் அந்த திமுகவோட கூட்டணி வைப்பானா அப்படின்னு கேட்ட ஒரு கட்சியெல்லாம் இருக்குது. வைகோ கேட்டுட்டு போய் எங்கே இருக்கார், இப்போ திமுகவில் தான் அமைச்சர் எம்பி சீட்டு வாங்கி நிற்கிறார் தான், வாரிசு அரசியலுக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டு மகனையே எம்பி ஆகி நிப்பாட்டிருக்காரு. இது மாதிரி ஒரு மானங்கட்ட கூட்டணி ஒன்று இருக்குது. அந்த கூட்டணி விஜய்கிட்ட போகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. அந்த கூட்டணிகளை இவர் வந்து ரொம்ப நிதானமாக கேர்ஃபுல்லாக டீல் பண்ணணும். ஏன்னா ஆலோசனை என்ற பேரில், உனக்கு ஐடியா சொல்கிறேன்ற பேரில் விஜயை முழுத்து மூடி காலி பண்ணி விஜயகாந்தை கொண்டு வந்து நிப்பாட்டி ஆஸ்பத்திரியில் சேர்த்த மாதிரி சேர்த்துருவாங்க விஜயை. அதனால் விஜய் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அவர் நல்லா வரணும். ஏன்னா அவர் வந்து ஒரு புதிய அரசியல் கட்சி என்பது ஒரு உன்னதமான நோக்கத்தோடு ஆரம்பிச்சிருந்தாருன்னா அவர் நல்லபடியாக வருவார். ஏதோ உள்நோக்கத்தோடு ஆரம்பிச்சிருந்தாங்கன்னா அதை ஒன்றும் செய்ய முடியாது. என்னை பொறுத்தளவுக்கு அரசியல் மாற்றம் என்பது தேவை. அந்த மாற்றத்தை அண்ணாமலை கொடுப்பார்னு எதிர்பார்க்குறோம். அது அண்ணாமலை கொடுத்தான்னா அண்ணாத்தை கொடுத்தான்னா எல்லாம் ஒன்று தான். எங்களை பொறுத்தளவுக்கு ஒரு புதிய மாற்றம் தமிழ்நாட்டில் திராவிடம் இந்த திமுக கூட்டணி இல்லாத ஒரு அரசியல் கட்சியை எல்லா மக்களும் விரும்புகிறான். திமுக கட்சி 67 ஆரம்பித்து இப்போ வரைக்கும் பொய்யை மட்டுமே மூலதனமாக வச்சு வாரிசு நாங்கள் கொண்டு வர மாட்டோம், மையம் துணை முதல்வர், எங்கள் குடும்பத்திலேருந்து யார் எம்பி ஆக மாட்டோம், அக்கா எம்பி. ஸோ இவங்கெல்லாம் வந்து இன்றைக்கி ஒன்று சொல்லிவிட்டு நாளைக்கு ஒன்று பேசக்கூடிய கூட்டங்கள் எல்லாம் இவர் வந்து ரொம்ப பார்த்து கேர்ஃபுல்லாக டீல் பண்ணணும். பாஜகவுக்கு ஏ டீமும் கிடையாது, பி டீமும் கிடையாது. பாஜக தமிழ்நாட்டில் 2026 மெயின் டீமாக வரும். அந்த மெயின் டீமாக வர்றதுக்கு விஜய் வந்துட்டா. விஜய் வந்து பாஜகவோட என்ன கருத்து என்னை பொறுத்தளவுக்கு அவர் திமுகவை தாக்கினதை விட மற்ற எந்த கட்சி அதிகமாக தாக்கலை அந்த கூட்டத்தில். விஜய் யோசிக்கணும். விஜய் வந்து யங்ஸ்டராக இருக்கிறாரு. அவர் தேசியத்தை பார்த்து பல படங்கள் எடுத்திருக்கிறாரு. இந்த துப்பாக்கின்னு ஒரு படம், தேசத்தில் இருக்கிற நக்சல்களை பற்றி எடுத்திருக்கிறாரு. அவர் இந்த தேசத்து சம்பந்தமாக இந்த இஸ்லாமிய பயங்கரவாத தீவிரவாத இது படங்கள்லாம் நிறைய எடுத்திருக்கிறாரு. அந்த சித்தாந்தம் உள்ளவர். அவர் எங்கே இருக்கணும்னா பாஜகவோட தான் அவர் கூட்டணி வைக்கணும். அவர் பாஜகவோட கூட்டணி வச்சாருன்னா கண்டிப்பான முறையில் அவருக்கு நல்ல எதிர்காலம் இருக்கும். அவர் மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி அப்படின்னு எல்லா அரசியல் கட்சியும் சொல்கிறப்பல இவர் ஆட்சியிலும் அதிகாரம் பங்குன்றார். ஆட்சியிலும் அதிகாரம் பங்கு வாஜ்பாய் காலத்திலே கொடுக்கப்பட்டுருச்சு சென்டரில். அதை அவர் புதிய கொள்கையாக இங்கே தமிழ்நாட்டில் வச்சுருக்கிறாரு. அவருடைய கொள்கை சித்தாந்தம், அவருடைய எண்ணங்கள் நீடரட்டும், பாடுபடட்டும். ஆனால் அவர் கூட்டணின்னு வரையில் அவர் பாஜகவை தான் கன்சிடர் பண்ணணும். மற்ற எல்லா கட்சியும் ஊர்னது, ஒரே குட்டையில் ஊர்னது. இவரை கொண்டு போய் அதே ஊரலில் ஊற வச்சு ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவாங்க. அவர் ரொம்ப யோசனமாக தீர்க்கமாக திறம்பட அவர் செயல்படணும். அவருக்கு பின்னால் இருந்து ஆலோசனை கொடுக்குறவங்க எவ்வளோ தான் சொன்னாலும் அவர் தனியாக ஒரு ட்ராக்கை வச்சுக்கிறணும். தனியாக இப்போ பாருங்க, வக்ஃபு வாரியம், அவங்க கூட ஒரு இஸ்லாமிய பெண்மணி இருக்காங்க, அவங்க தான் எழுதி கொடுத்துருப்பாங்க வக்ஃபு வாரிய சட்டத்தை திரும்ப பெறணும்னு சொல்லி.
அதெல்லாம் நம்ம வந்து கன்சிடர் பண்ணக்கூடாது. வெளியே தாட் என்ன இருக்குது, அவர் இனிமேல் ஒரு இன்டெலிஜென்ட் ரிட்டையர்டு ஆஃபீஸரை கையில் வச்சுக்கணும். போலீஸ்லேயே எத்தனையோ ரிட்டையர்டு ஐஜி, ஐஏஎஸ், ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க. அவரை கையில் வச்சு அவங்க ஆலோசனை பெறணும். இவர் குஷி ஆனந்த் சொல்கிறதையும் கூட இருக்கவங்க சொல்கிறதையும் கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. ரிட்டையர்டு ஐஏஎஸ், ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸு, ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் நிறையா நீதிபதிகள், நீதி அரசர்கள்லாம் ரிட்டையர்ட் ஆனவங்க இருக்காங்க. அவங்களும் இவர் ஆலோசனை கேட்டு இவர் அரசியல் பண்ணாதான் இவர் அரசியல் வெற்றி அடையும். இந்த 3ஆம் தர 4ஆம் தர ஆள்களை கேட்டுட்டு ஒரு முடிவு எடுத்து அவர் பேசினார்னா வாழ்க்கையில் இந்த அரசியல் 2026 நல்லா வரணும்னு எதிர்பார்க்குறோம். நல்லா வரட்டும். ஓகே சார், தாவேகா குறித்து பல கருத்துக்கள் எங்ககிட்ட தெரிவிச்சதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி ஸ்வேதா.